எஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு கம்ப்ரிஹென்ஷன்ல இந்த மாதிரி வினாப்பத்திரத்துல விடுபட்ட வினாக்கள் சிலதுகள் இருக்கின்றன. அவற்றை பார்த்து முடிச்சிட்டோம் என்றால் அடுத்த செஷன்ல இருந்து நாங்கள் கேஸ் ஸ்டடியை தொடங்கலாம். அப்ப எங்களுடைய இதுவரைக்கும் நான் மாதிரி வினாப்பத்திரம் உண்டு, அதாவது அது தொடர்பாக நிறைய பயிற்சிகள் தரப்பட்டிருக்குது. இந்த பேப்பர் மட்டுமில்ல, இதோட உங்களுக்கு இன்னும் ஒரு விரிவிரியாளர் உங்களுக்கு சில பிராக்டிஸ் தந்திருக்கிறார் சுருக்கம் எழுதுதல் தொடர்பாக. ஆகவே நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி முதலாவது வினா கீழ்வரும் பந்தியை வாசித்து பிரதான கருத்தை சுருக்கி ஒரு வாக்கியத்தில் எழுதுகிற, அதே நேரம் தடித்த எழுத்துல அடிக்கோடிடப்பட்ட எழுத்தில் உள்ள சொற்களில் உள்ள சொற்றொடரின் கருத்தை பந்தியுடன் தொடர்படுத்தி விளக்குற. இது நாங்க முடிச்சிட்டோம். இந்த மாதிரியான வினாக்கள் ஆனா அவனா ஈனா என்று 3 செட் தருவாங்க. சில பேப்பர்ல 4 செட் தருவார்கள். இன்னொன்றுக்கு உரைப்பகுதி, அதாவது சுருக்கம் எழுதுறது. சுருக்கம் எழுதுறதுல நாங்க பார்த்திருக்கிறோம், கடந்த ஆண்டு 75 சொற்களுக்கு சுருக்கி எழுதி தலைப்பிட சொன்னவங்க. இது ஒரு மாதிரி வினாப்பத்திரம். இதுல நான் 90 சொற்களுக்கு குறையாமலும் 100 சொற்களுக்கு அதிகரிக்காமலும் ஒரு சுருக்கத்தை எழுதி, இந்த உரைப்பகுதியை வாசித்து சுருக்கத்தை எழுதி அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் இட சொன்னான். அதே போல 3வது வகையான வினாக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த தரப்பட்ட பந்திக்கு பொருத்தமான கூற்றுகள்ல, தரப்பட்ட உரைப்பகுதிக்கு பொருத்தமான கூற்றுகள்ல ஆனாவனா ஈனா ஈயன்னா என்று தரப்படுகிற கூற்றுகள்ல பொருத்தமான கூற்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தது ஏற்கனவே நாங்கள் பார்க்கிறாங்க இன்னும் ஒரு 4வது வகையான வினா டைப் வகை, உரைப்பகுதியை வாசித்து அதில் உள்ள வினாக்களுக்கு, அதாவது கட்டமைப்பு வினாவும் இடைவெளிகள் தருவார்கள். அந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க கற்றுக்கொள்ள வேணும். அந்த அடிப்படையில நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்க வினா இறுதி வகையான வினா. அதாவது உரைப்பகுதி என்று சொல்லக்குள்ள 2-3 பந்திகள் இருக்கும். அந்த உரைப்பகுதியை வாசித்து அதுக்கு பொருத்தமான கூற்றை நாங்க தெரிவு செய்ய வேண்டி வரும். அந்த அடிப்படையில இப்ப நாங்கள் கடைசி செஷன்ல நாங்கள் பார்த்தது தவிர பார்க்கப்படாமல் இருக்கின்ற வினாவாக எங்களை இங்க 3வது வகையான வினா இருக்கிறது. மூன்றாவது வினாவை நாங்க பார்ப்போம். இதுல பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த பந்தியை நாங்க வாசிப்போம். எல்லாருமா என்னோட சேர்ந்து வாசிக்க வேணும். ரைட், வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு டைம் தருவேன், விடைய பொருத்தமானபடியே தெரிவு செய்யணும். ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். உறக்க வாசிக்கலாம், மைக் ஆஃப் பண்ணிட்டு. உங்களோட வீட்டுல நீங்க யாரும் அல்ல, வீட்டுல யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உறக்க வாசிங்க. உறக்க வாசிச்சு பழங்க, பிறகு மௌனமா வாசிங்க. அந்த அடிப்படையில வாசிப்போம். ரைட், ஸ்டார்ட். பொதுவாக பார்க்கின்ற போது உலகத்தில் உள்ள உணவுகள் பல வகைகளாக காட்டப்பட்டுள்ளன. எவ்வாறாயின் தானியங்கள், கிழங்கு வகைகள், மரக்கறி மற்றும் கீரை வகைகள், பழங்கள், பால், முட்டை, இறைச்சி, மீன் என்பதாகும். இவ்வுணவு வகைகளுக்கு மேலதிகமாக பலகார வகைகள், எண்ணெய் வகைகள், பலசரக்கு பொருட்கள் என்பவையும் உணவுகளாக பாவனைக்கு கொண்டுள்ளன. இக்காலத்து போசணைத்துறை நிபுணர்கள் காட்டித்தரும்படி சமபோஷண உணவில் உள்ளடங்க வேண்டும் என கருதும் மாச்சத்து, கொழுப்பு, புரதம், நீர், உயிர் சத்துக்கள் மற்றும் நார்களுடனான உணவுகள் பாரம்பரிய உணவில் உள்ளடங்கி இருப்பதை காணலாம். இவ்வாறாக பலவிதமாக உணவை சமைத்தெடுப்பதற்கும் உணவுகளை இயற்கையான முறையில் வைத்திருக்கும் முறைகளை அறிந்திருந்ததாக தெளிவாகின்றது. இம்முறைகளை இன்றும் பாவனைக்கு எடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை காணலாம். இது ஒரு பந்தி. அடுத்த பந்தி, இந்த உரைப்பகுதியில ஆரியர்கள் ஏனைய மக்களுக்கு முன்னரே தானிய போகங்களை பயிரிட துவங்கியமைக்கான சாட்சிகள் காண்பதற்குண்டு. பாரம்பரிய கதைகளுக்கு அமைய பண்டைய காலத்து இலங்கை மக்களின் உணவில் அரிசி வகைகளையே முக்கியமானதாக கொண்டிருந்ததை காணலாம். நெல், வேளாண்மை தொடர்பாக மெனங்கவரும் தகவல்கள் வரலாற்று மூலங்களில் உள்ளடங்குகின்றன. நெல் விவசாயத்துக்கு அத்தியாவசியமான சாதகமாக காணப்படும் வாவி பண்டுகாவய அரச காலத்திலிருந்தே ஆரம்பமாகி இருந்தமைக்கான சாட்சிகள் உள்ளன. வடக்கிலும் தெற்கிலும் 20,000 வாவிகள் இருந்துள்ளன. புராதன பாலி நூல்களில் 7 வகையான தானியங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 307 வகையான நெல் வகைகள் இனங்காணப்பட்டுள்ளன.
சுமார் 1000 நெல் வகைகள் பாவனையில் இருந்திருப்பதாக கூறப்படுகின்றன. சேனை விவசாயத்தில் உபயோகித்து இருக்கும் ஏனைய தானியங்களாக எள்ளு, பயறு, திணை, குரக்கன், புல்லரிசி, உளுந்து, கடலை, பருப்பு மற்றும் கவுப்பி போன்றவற்றை என்பனவற்றை குறிப்பிடலாம். ஓகே, இப்ப இது நான் வாசிச்சனா, இது எனக்கு விளங்கி இருக்குது. நீங்க எல்லாரும் வாசிச்சிருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். வாசிக்கலாட்டா இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தாரன், மைக்க நீங்க எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து வாசிங்க. வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய முடியும். பொருத்தமான விடைக்கு, மிக பொருத்தமான விடைக்கு உங்களால போக முடியும். ரைட், இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் தாரேன். நான் சொல்றால் எங்களுக்காக வாசிங்க, எல்லாருக்காகவும். சார்ல்ஸ் வாசிங்க எங்களுக்காக. இன்னைக்கு சார்ல்ஸ் தான் வாசிக்கிறது, வாசிங்க. பொதுவாக பார்க்கின்ற போது உலகத்தில் உள்ள உணவுகளை பல வகைகளாக காட்டப்பட்டுள்ளது. பிள்ளைகள் எதுவும் இருந்தால் திருத்தி வாசிங்கவா? ஓகே, ஓகே சார். பொதுவாக பார்க்கிற பொழுது உலகத்தில் உள்ள உணவுகளை பல வகைகளாக காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயின் தானியங்கள், கிழங்கு வகைகள், மரக்கறி மற்றும் கீரை வகைகள், பழங்கள், பால், முட்டை, இறைச்சி, மீன் என்பதாகும். இவ்வுணவு வகைகளுக்கு மேலதிகமாக பலகார வகைகள், எண்ணெய் வகைகள், பலசரக்கு பொருட்கள் என்பவையும் உணவுகளாக பாவனைக்கு கொண்டுள்ளன. இக்காலத்து போசனைத்துறை நிபுணர்கள் காட்டித்தரும்படி சம போசன உணவில் உள்ளடங்க வேண்டுமென கருதும் மாச்சத்து, கொழுப்பு, புரதம், நீர், உயிர் சத்துக்கள் மற்றும் நார்களுடனான உணவுகள் பாரம்பரிய உணவில் உள்ளடக்கியிருந்ததை காணலாம். இவ்வாறாகவே பலவிதமாக உணவை சமைத்தெடுப்பதற்கும் உணவுகளை இயற்கையான முறையில் வைத்திருக்கும் முறைகளை அறிந்திருந்ததாக தெளிவாகிறது. இம்முறைகளை இன்றும் பாவனைக்கு எடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை காணலாம். ஆரியர்கள் ஏனைய மக்களுக்கு முன்னரே தானிய போகங்களை பயிரிட துவங்கியமைக்கான சாட்சிகள் காண்பதற்கு உண்டு. பாரம்பரிய கதைகளுக்கு அமைய பண்டைய காலத்து இலங்கை மக்களின் உணவில் அரிசி வகைகளை முக்கியமானதாக கொண்டிருந்ததை காணலாம். நெல் வேளாண்மை தொடர்பாக மனங்கவரும் தகவல்கள் வரலாற்று மூலங்களில் உள்ளடங்கப்படுகின்றன. நெல் விவசாயத்திற்கு அத்தியாவசிய சாதகமாக காணப்படும் பாவி பண்டுகாபைய அரச காலத்தில் இருந்தே ஆரம்பமாகி இருந்தமைக்கான சாட்சிகள் உள்ளன. வடக்கிலும் தெற்கிலும் 20,000 வாவிகள் இருந்துள்ளன. புராதன பாலி நூல்களில் 7 வகையான தானியங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 307 வகையான நெல் வகைகள் இனங்காணப்பட்டுள்ளது. சுமார் 1000 நெல் வகைகள் பாவனையில் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. சேனை விவசாயத்தில் உபயோகித்திருக்கும் ஏனைய தானியங்களாக எள்ளு, பயறு, திணை, குரக்கன், புல்லரிசி, உளுந்து, கடலை, பருப்பு மற்றும் கவுப்பி என்பவற்றை நாம் குறிப்பிடலாம். வெரி குட், தேங்க்யூ. நைஸ், வெரி நைஸ். இப்ப நாங்க பார்ப்போம், எல்லாரும் கதைக்க வேணும். நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் இருக்கு தானே, இவ்வளவுத்துக்குள்ளையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றத நான் கேட்கிறாள் சொல்ல வேணும். ஷாஃபிர், ஃபாத்திமா, ஹனா சொல்லுங்க. இந்த நான் செலக்ட் பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்டுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். மெட்டாக்கள் அவதானிங்க, அவங்க சொல்றது சரியாவா இருக்குதாண்டு. ஹனா கதைக்கணும். சார் இந்த எழுத்து கொஞ்சம் பெருசா கேளுமா? மேக்சிமம்
இது முதலாவது பகுதி தானே சார்? மேக்சிமம் ஓகே. இது சார் உணவும் அவற்றில் அடங்கியுள்ள போசனையும், உணவின் வகைகளும் அவற்றில் அடங்கியுள்ள போசனை கூறுகளும். உணவு வகைகளும் அவற்றில் அடங்கியுள்ள போசனை கூறுகளும். முதலாவது பந்தி பெரிய பந்தி என்ன சொல்றேன், நீங்க இந்த ஹைலைட் பண்ணது இல்லாம சார் நான் பெரிய பந்தியை ஃபுல்லா நான் கேட்கிற கேள்வி மட்டும் தான் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த செலக்ட் பண்ணிருக்க டெக்ஸ்டுக்கு மட்டும். உணவு வகைகள். உணவு வகைகள், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஓ. என்னது? உணவு வகைகள் இல்லையா? ஓ. சரி, மெட்டாக்கள் பாப்போம். அடுத்தது கொஞ்சம் பாருங்க. இப்போ அடுத்தாள் உணவு வகைகளா நோட் பண்ணிக்கொள்ளுங்க சொற்களை. அடுத்தாள் நான் சொல்ற சொற்களை எழுதி கொள்ளணும். ரைட். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றத எனக்கு சொல்லுங்க. சிவமலர், சிவமலர் யாரு சொல்லுங்கம்மா. இந்த நான் செலக்ட் பண்ணிருக்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் சொல்ற சொற்கள் எழுதி கொண்டு வாங்க. அவங்க சொன்ன மாதிரி உணவு வகைகள். அடுத்தாள் சிவமலர் லைன் இல்லையா? சோ நெக்ஸ்ட் போவோம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அடுத்தாள் இருக்கிறேன் சார், இருக்கிறேன். சொல்லுங்க. சிவமலர் சொல்லுங்கம்மா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன்மை. என்னம்மா சொல்லுங்க. கேக்கல சார். சொல்லுங்க. இந்த டெக்ஸ்ட்ல இந்த நான் செலக்ட் பண்ணிருக்கேன் மஞ்சளால, இந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உணவு வகைகள். அது தவிர மேலதிகமாக இருக்கின்ற உணவு வகைகள் இல்லையா? சரி, அடுத்தது இந்த இவ்வளவுத்திலையும் நான் கேட்கிறாள் சொல்ல வரும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த ப்ளூ காட்டப்பட்டிருக்கிறது. தனா சொல்லுங்க. மிஸ்ஸஸ் தனா சொல்லுங்க. இந்த இவ்வளவுத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. சார், பாரம்பரிய உணவு வகைகள்ல அதாவது போசனைத்துறை நிபுணர்கள் கூறப்பட்ட உணவு வகைகளை காணப்படும் சத்துக்கள் சார். என்னென்ன? இப்ப முதலாவது நான் திரும்பவும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். நான் சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளுமா? இந்த ரெட்டால காட்டப்பட்டதுக்கு ஹனா சொல்றாங்க உணவு வகைகள் இல்லையா? ரைட். நான் திரும்ப சிவமலர்கிட்ட கேட்டேன்னா இந்த மஞ்சளால காட்டப்பட்டதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலதிகமாக ஏற்கனவே குறிப்பிட்ட உணவு வகைகளுக்கு மேலதிகமாக இன்னும் பல பாவனையில உள்ள உணவு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாவனையில் உள்ள மேலதிக உணவு வகைகள், உணவு வகைகள், பாவனையில் உள்ள மேலதிக உணவு வகைகள். அடுத்தது என்னது? இப்ப போஷாக்கு. சமபோஷ உணவில் உள்ளடங்க வேண்டும் என கருதக்கூடிய போஷாக்கு. போஷணத்துறை நிபுணர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட சமபோஷணை உணவில் உள்ள போஷாக்கு. ரைட், வெரி குட். சமபோஷணை போஷாக்குகள் என்று போட்டுக் கொடுங்க. அடுத்தது நான் கேட்கிறேன், இத பாருங்க. இது இவ்வளவுத்திலையும் இந்த இவ்வளவுத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பச்சையால காட்டப்பட்டதுல இன்னும் ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க, பிரியா சொல்லுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. சொல்லலையா? சொல்லுங்க பிரியா. உணவை உபயோகிக்கும் முறை, உணவை பயன்படுத்தும் முறை, எவ்வாறு அந்த உணவை ஓகே உணவை பயன்படுத்தும் முறை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியா? பிரியானது. அப்ப நான் இங்க கவனிங்க எல்லாரும். நான் திரும்ப ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க இந்த இருக்கு என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. சார், பிளாங்க் வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? முதலாவது உணவு வகைகள் இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? உணவு வகைகள். பிறகு மேலதிக உணவு வகைகள். என்ன உணவு வகைகள்? அதாவது சேர்க்கப்பட வேண்டிய மேலதிக உணவு வகைகள் இல்லையா? வேண்டிய மேலதிக உணவு வகைகள். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க? இன்னொரு நாள் சொன்னது தங்கேஷ்? போஷாக்கு.
போசாக்குகள் என்ன போசாக்கு, அதாவது போசாக்கு உணவில் அடங்க வேண்டிய இல்லையா சத்துக்கள். அடுத்தானே அடுத்தது என்ன சொன்னீங்க? அடுத்தது உங்கள்ட்ட எல்லாரும் பிரிண்ட் அவுட் இருக்குதா? இல்ல இல்ல தானே? என்ன இல்லையா? சார் எங்கட பக்கம் கொஞ்சம் கிடைக்குது, பிரிண்ட் எடுக்கல. பரவாயில்ல. ஓகே ஓகே, டோன்ட் வரியா. கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க, 2 minutes. என்ன வேணும்? ஒரு மணித்தாங்க. வெயிட். என்னுடைய ஸ்லைட் வந்து சாரி டாக்குமெண்ட் வந்து ஷேர் ஆயிருக்குதா? வேர்ட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஓம் ரைட். இப்ப பாருங்க, இப்ப நாங்க இதுக்குள்ள வந்து ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரோமா? இப்படித்தான் நாங்க முடிவுக்கு வரணும். திடீரெண்டாப்புல கூற்றுக்கு விடைக்கு போனா அதுவா இதுவாண்டு டாக்டிக் டோஸ்ல விடைய தேட வேண்டி வரும். விடைக்கு சிலர் போவீங்க, சில வழிகள்லாம் சரியா வரும், பல வழிகள்ல சரியா வரா. நான் இப்ப உங்களுக்கு நுட்பத்தை தான் நான் சொல்லித்தர முடியும். பரீட்சைக்கு நீங்க விடைக்கு போகக்கூடிய நுட்பத்தை விளங்கப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு டைம் எடுக்கிறேன் ஒழிய விடைக்கு போறதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு எடுக்க தேவையில்லை. பரீட்சையில அவ்வளவு விரைவாக நீங்க போகலாம். சரிதானே? இங்க பாருங்க, இப்ப முதலாவது ஒரு ஆள் சொன்னீங்க, இந்த விடைக்கு போக முதல் இதுல உணவு வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உணவு வகைகள். நான் இதை போடுறேன்னு உணவு, நான் மஞ்சள் ஆள் எழுதுற அவ்வளவு இந்த உணவு வகைகள். பிறகு சேர்க்கப்பட வேண்டிய மேலதிக உணவுகள். பிறகு போஷாக்கு உணவில் அடங்க வேண்டிய சத்துக்கள். பிறகு என்ன நடந்தது? பிறகு இவ்வாறாக பலவிதமாக சொல்லுங்க. பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்வாறாக பலவிதமாக உணவை சமைத்தெடுப்பதற்கும் உணவுகளை இயற்கையான முறையில் வைத்திருக்கும் முறைகளை அறிந்திருப்பதாக தெளிவாகின்றது. இம்முறைகளை இன்றும் பாவனைக்கு எடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை காணலாம். ரைட். இதுவரைக்கும் நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது? கமான், யாராவது இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கதைக்கோணும். நீங்க 2 பக்கம் கதைச்சாதான் விடைக்கு போகலாம். சொல்லுங்க. கிருஷ்ணா சொல்லுங்க. இந்த பிறகுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொல்றீங்க இல்லையே. அடுத்தால் கிருஷ்ணா இல்லாட்டி அடுத்தால் விடைக்கு வாங்க. சார்ல்ஸ் சொல்லுங்க. இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு? கமான் சார். இயற்கை உணவுகளை பயன்படுத்துற முறைகள் சார். இவ்வாறாகவே பலவிதமாக உணவை சமைத்தெடுப்பதற்கு உணவுகளை இயற்கையான முறையில் வைத்திருக்கும் முறைகளை அறிந்திருந்ததாக தெளிவாகுது. இம்முறைகளை இன்று பாவனைக்கு இல்ல. சார்ல்ஸ் சார் வடிவ பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? சார்ல்ஸ் வடிவ பாருங்க. உணவை சமைக்கின்ற முறையும் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற முறைகளும். பாதுகாக்கும் முறைகள் என்ன? உணவை சமைத்தெடுக்கும் முறைகளும் மற்றும் உணவுகளை இயற்கையான முறையில் பாதுகாக்கும் முறைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதுலயே நாங்க போடுவோம் உணவை சமைத்தல் என்ன அப்படி போடுக்கணுமா? உணவை சமைத்தல் பாதுகாத்தல். ஓகே, சுருக்கமா என்ன? இயற்கையான முறையில பாதுகாத்தல். இயற்கையான சுருக்கமானது இல்லாம எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி. ரைட். அடுத்தது என்னது? அடுத்த பந்திக்கு போறோம். ரைட்.
ஞாபகம் இருக்குது அந்த இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா வசனங்களிலேயே? அடுத்து ஆரியர்கள் போறோம். ஆரியர்கள் என்ற பந்தி இல்லையா? ஆரியர்கள் கமான் சொல்லுங்க. ஆரியர்கள் ஏனைய மக்களுக்கு கமான் எல்லாரும் சேர்ந்து கதைங்க. இப்ப மக்களுக்கு தானிய போகங்களை பயிரிட துவங்கியமைக்கான சாட்சிகள் இல்லையா? சாட்சிகள் காண்பதற்குண்டு. பாரம்பரிய கதைகளுக்கு அமைய பண்டைய காலத்து இலங்கை மக்களின் உணவில் அரிசி வகைகளையே முக்கியமானதாக கொண்டிருந்ததை காணலாம். பாருங்க, இதுல இவ்வளவுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குது? எவ்வளவு விஷயத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேலை செய்யணும். மூளை வேலை செய்தா தான் விடைக்கு போகலாம். கமான். இப்ப எனக்கு தெரியாமல்ல 3 கூட்டையும் தந்து பொதுவா சரியான விடையை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி இருக்கலாம். எல்லாரும் சிலர் வருவீங்க, சிலர் வர மாட்டீங்க, சிலர் டக்டிக் டோஸ்ல சரியான விடைக்கு வருவீங்க. எப்படி விடைக்கு போகணும்ன்றதை சொல்லித்தாரேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த ஒரு வாக்கியத்தையும் விட்டு விடைக்கு போக முடியாது. நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? ஆரியர்கள் சார் சார் ஆரியர்கள் தானியங்களை பயிரிட தொடங்கியமையும் இலங்கையர் அரிசி வகைகளை உணவாக கொண்டிருந்தமையும் குறிப்பிடப்படுது. ஆரியர்கள் தானிய வகைகளை பயிரிட்டதையும் அதுக்கு ஆதாரங்கள் இலங்கை இருக்கு. மக்கள் அரிசியை உணவாக கொண்டிருந்தமையும் அது இது கூடாக பாரம்பரிய கதைகளுக்கூடாக பண்டைய காலத்தில் இலங்கை மக்கள் உணவில் அரிசி இருந்தது. வெரி குட். நல்ல சமரி அது. பிரியா மிஸ் தானே? என்னது சார்? ஆம் சார். ஆரியர்கள் சொல்லுங்க. ஆரியர்கள் தானிய வகைகளை உணவாக கொண்டமை என்ன? பயிரிட்டமை. உணவாக பயிரிட்டமை. இலங்கை மக்கள் இலங்கையர்கள் அரிசியை உணவாக கொண்டிருந்தவை. இவர்கள் தானியத்தை அறிமுகப்படுத்தினார். அது வரும். இரண்டமா ஆரியர்கள் தானியத்தை அறிமுகப்படுத்தியமை. யாராவது டச்ல டிஸ்கனெக்ட் ஆயினா திரும்பி இதே லிங்குக்கு வரணுமா? சரியா? ஓகே சார். இதே லிங்குக்கு வாங்க. எல்லாருக்கும் பொதுவான தகவல். இது டிஸ்கனெக்ட் ஆயினா மீண்டும் வாங்குவா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன் நீங்க குழம்புறீங்க? ஆரியர்கள் ஏனைய மக்களுக்கு முன்னரே தானிய போகங்களை பயிரிட தொடங்கியதும் அப்படித்தான் எழுதியிருக்கோம். ஆரியர்கள் தானியத்தை உணவாக பயிரிட்டமையும் என இல்லையா? ஏற்கனவே எல்லா மக்களுக்கும் முதல் அரிசி பிரதான உணவாக கொண்டிருந்தமையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி, அது சரி, பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்தது பாருங்க, நெல் வேளாண்மை தொடர்பாக மனங்கவரும் தகவல்கள். அடுத்த பந்திக்கு போமா? வரலாற்று மூலங்களில் உள்ளடங்குகின்றன. நெல் விவசாயத்துக்கு அத்தியாவசிய சாதகமாக காணப்படும் வாவி பண்டுகாவி அரசு காலத்திலிருந்து நெல் விவசாயத்துக்கு இது ஒரு சொல்லாடுங்க. நெல் விவசாயம் நெல்ல விவசாயம் செய்யறதுக்கு அத்தியாவசிய சாதகமாக காணப்படுகின்ற வாவி பண்டுகாவி அரசு காலத்திலிருந்து ஆரம்பமாயிருந்தமைக்கான சாட்சிகள் உள்ளடங்குகின்றன. இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம் சொல்லுங்க? இவ்வளவு இந்த வாக்கியத்திலிருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? கமான் சொல்லுங்க. நெல் விவசாயத்துக்கு வாவி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெல் விவசாயத்துக்கு வாவி பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெரி குட். சுருக்கமாக என்ன? நெல் விவசாயத்துக்கு வாவி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, வெரி குட். நெல் விவசாய நெற்செய்கைன்னு சொல்லுங்க சுருக்கமாக என்ன? நெற்செய்கைக்கு வாவி பயன்படுத்தப்பட்டவை. ஓகே, சரி. அடுத்தது இன்னைக்கு சார்ல்ஸ் இருக்கிறீங்களா? சார்ல்ஸ் சொல்லுங்க சார். நுட்பத்துல வித்தியாசமா சொல்லித்தாருனா இல்லையா? ரைட். இந்த அப்சர்வேஷன் நீங்க கூட செய்யறானதுக்காக தான் கேட்கிறேன். அடுத்தது, வடக்கிலும் தெற்கிலும் 20,000 வாவிகள் இருந்துள்ளன. புராதன பாலி நூல்களில் 7 வகையான தானியங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 307 வகையான நெல் வகைகள்
இனங்காணப்பட்டுள்ளன. சுமார் 1000 நெல் வகைகள் பாவனையில் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. ரைட். சேனை விவசாயத்தில் உபயோகித்திருக்கும் ஏனைய தானியங்களாக எள்ளு, பயறு, திணை, குரக்கன், புல்லரிசி, உளுந்து, கடலை பருப்பு மற்றும் காபி என்பவற்றை குறிப்பிடலாம். கமான் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, இதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுருக்கமாக சொல்லுங்க. ஒரு தடவை சொல்ல மாட்டீங்களா? நெல் வகைகளும் இம்மானுவல் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இம்மானுவல் சொல்லுங்க, இவ்வளவுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிரதானமாக இந்த நான் களை பண்றதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இம்மானுவல் சொல்லுங்க. அல்ல வேறு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சார் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாவிகளும் நெல் வகைகளும் சொல்லப்பட்டிருக்கு சார். வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாவிகளும் மற்றது நெல் வகைகள். நெல் வகைகளும் மற்றது சேனை விவசாயத்தில் இருந்த தானியங்களும். இது எங்க இருந்து? புராதன காலத்தில் தம்பி அதுல சேர்த்துக் கொள்ளணுமா? வடக்கிலும் தெற்கிலும் புராதன காலத்தில் இருந்து இல்லையா? புராதன பாலினூர்களில் 7 வகையான தானியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இல்லையா? வடக்கிலும் தெற்கிலும் 20,000 வாவிகள் இருந்திருக்குது. ரைட். அப்ப நம்ம சுருக்கமா சொல்லுவோம், வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாவிகள், புராதன காலத்தில் இருந்த தானிய வகைகள், என்ன நெல் வகைகள் என்பனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேயா? என்ன சொல்றீங்க? சத்தத்தை காணடா. சரி சார். சொல்லுங்க. வடக்கிலும் சரி சார். அது உடக்கில் என்று வருமா? வடக்கிலும் கிழக்கிலும் சொல்லுங்க இருந்த வாவிகள். வடக்கிலும் தெற்கிலும் என்ன? வடக்கிலும் தெற்கிலும் வாவிகள் புராதன காலத்தில் சொல்லுங்க. காலத்தில் இருந்த தானிய வகைகள் என்ன? நெல் தானிய நெல் என்ன? மற்றும் இன்னொன்று சேர்க்கலாம். என்ன? சேனை பயிற்சிகையில் இருந்து தானிய வகைகள் என்ன? மற்றும் சேனை பயிற்சிகையில் அல்லது சேனை விவசாயத்தில் பயிற்சிகையில் இந்த தானியங்கள் போன்றன பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், மேல பெரியதொரு ரெண்டு பந்தி சந்தவங்களோமா இல்லையா? 2-3 பந்தி சாரப்பட்டிருந்தது. அவ்வளவுத்தையும் நாங்க சுருக்கி இந்த இவ்வளவுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட எல்லாட்டையும், இந்த இவ்வளவுத்தையும் சுருக்கமா ஒரு நாள் வாசிங்க. ஆகும் உணவு வகைகள் சேர்ந்து வாசிங்க என்னோட எல்லாரும். கதைக்கவனம் தம்பி, இதுல பெசிவா இருக்கல. அது இந்த வகுப்புல இல்ல, ஓடுங்க. எனக்கு 2 பேர் இருந்தாலும் நான் படிப்பேன். சரி, அது என்னன்னா பெசிவா இருக்கல, ஆக்டிவா இருக்கணும். கதைக்கோணும் என்னோடயா. நான் பேர் சொல்லி கேட்பேன். சொல்லுங்க. தினம் ஓடிட்டீங்களா? இல்ல. உணவு வகைகள், சேர்க்கப்பட வேண்டிய மேலதிக உணவு வகைகள், போசாக்கு, உணவில் அடங்க வேண்டிய சத்துக்கள், உணவில் அடங்க வேண்டிய சத்துக்கள், பாதுகாத்தல், உணவை சமைத்தல், தானியத்தை உணவாக பயிரிட்டமை, அரிசி பிரதான உணவாக கொண்டிருந்தமை, அரிசியை பிரதான உணவாக கொண்டிருந்தமை, நெற்செய்க்கு வாவி பயன்படுத்தப்பட்டமை, வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாவிகள் என புராதன காலத்தில் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வாவிகள் மற்றும் புராதன காலத்தில் இருந்த தானிய நெல் வகைகள் இல்லையா? தானிய நெல் மற்றும் சேனை பயிற்சிகையில் இருந்த தானியங்கள் போன்ற பற்றியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேயா?
ஓம் சார். ஓ சார். ஏன்னா விடுபட்டிருக்குதா? இல்ல சார். இது 6வது நாள் தனி ஒரு வாக்கியத்துல சொல்லுங்க, அவ்வளவு சேர்த்து பாப்போம். எழுத மாட்டேன் நான் சொல்லிக் கொண்டிருங்க. சபீனா பாத்திமா போய் பாருங்க, என்ன பிரச்சனை? ரைட் சரி. ஷாம் சொல்லுங்க, புதுசா வந்திருக்கீங்க. ஷாம் போன கிளாஸ் வந்தீங்க, சொல்லுங்க ஷாம். இவ்வளவுத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு தனி வாக்கியம் ஒன்று சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் ஷாம் இல்லாட்டி ஷாம் சொல்லாட்டி அடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு கமான் ரைட். பேர் சொல்லாதாக்கள் யாராவது ஒரு ஆள் கதைக்கிறாள் பண்ணிட்டு போவீங்க. போன முறை பார்த்து நான் டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ணிட்டு போன கிரகித்தல். மற்றாக்கள் நினைச்சதை எழுதிட்டு வரையலாது, ஃபெயில் பண்ணுவீங்க. இங்க கதைக்கும் பொழுதுதான் சரி பிள்ளை தெரிய வேண்டி வரும். சரி பிள்ளைய நான் திருத்தி விடலாம். கதைக்கிறது தான் எழுத போறீங்க. ஓகே சரி. ஓகே, இப்ப விளவத்தை உள்ளடக்கியதாக விளவடத்தை, அதாவது நான் உங்களுக்கு தந்தது பாருங்க எல்லாரும், நான் உங்களுக்கு தந்த பந்தி வந்து இதுதான். பிடிஎஃப்ல தந்த பந்தி வந்து பந்தியில உரைப்பகுதி இந்த 3வது வினாதான். என்ன இதுல ஒரு பந்தி தந்த, நான் இதுல ஒரு பந்தி தந்தது இல்லையா? இந்த பந்தி 2 பந்தியை உள்ளடக்கியதாக ஒரு பெரிய உரைப்பகுதி தந்தவங்க. இதுல இந்த உரைப்பகுதியை நம்ம விளங்கி ரைட் எங்களுக்கு ஏற்ற மொழிநடையில நாங்க கிரகிச்சு இந்த சாராம்சப்படுத்தி எடுத்திருக்கிறோம். இந்த இருக்குது. இத என்னோட நாங்க எல்லாரும் சேர்ந்து சுருக்கமாக எடுத்திருக்கிறோம். இந்த விடைய நான் சொல்றேன், யாராவது நாள் தனி வாக்கியமா சொல்லுங்க, அவ்வளவுதான். கஷ்டமான காரியமா? வருதில்லை சார். உணவு உற்பத்தி முறையும் அவற்றை பேணி பாதுகாக்கும் முறைகளும். நான் சொல்றதை நீங்க இங்க நான் களை பண்ணியிருக்க